கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய மரியம்மா ஜெபிப்பார்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, மகா இரக்கம் கிருபை நிறைந்தவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனை மக்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையில் ஆண்டவரை இந்த கடைசி ஆராதனை கூட கர்த்தாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் அனைத்து ஊழியத்திற்காகவும் ஆண்டவரே சண்டே சர்வீஸ்க்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியும் நீ நடத்தும்படியாக, நீ பேசும்படியாக, கொடுக்கப்போகிற வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். கொடுக்கப்படுகின்ற காணிக்கை பகுதிக்காக, ஆராதனைக்காக, சங்கீத தியானத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே வருகின்ற ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆண்டவரை துரிதமாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் தாமே நீரை நடத்துங்க. ஆண்டவரை இந்த சபையில் மட்டும் கூட கர்த்தாவே இன்னும் நீ பரிசுத்த ரத்தத்தை ஊற்றும்படியாக, சபையை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, அதனை அநேக ஆத்மாக்களை நீ கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீ கிருபை ஒவ்வொரு மீது ஊற்றும்படியாக, அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக, அந்நிய பாஷைகளினால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீரே ஆண்டவர் இந்த சபையை சுற்றிலும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக பேசப்படுகின்ற வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நடத்தின ஒவ்வொரு ஊழியத்துக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, தேவன் தாமே நீரே ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆண்டவரை சோதரமிடமா ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா.
ஊழிய பாதையிலே சங்கீத பகுதி வாசிக்கால் வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 18 1 முதல் 10 வசனங்களை நாம் இந்த வண்ணமாக மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 18 1 முதல் 10 வசனங்களை அந்த மாறி மாறி வாசிப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 18 1 முதல் 10 வசனங்களை இந்த வண்ணமாக மாறி மாறி வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் வாசித்தோட தெரிஞ்சப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 18. என் பலனாய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் வீழ்ந்தது. அப்போது பூமி அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறக்கினார். அவர் பர்வதங்களுக்கு கருவில் இருந்தது. சென்று வாசிப்போம். கேரில் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் சேட்டைகளை கொண்டு பறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக உற்சாகத்தோடு கருத்து உயர்த்தி ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. சங்கீதம் 18 1 வசனத்தை வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடும். என்ன பாட்டு பாடும்? எல்லாம் சேர்ந்து அன்பு கூறினாது. அது அல்லேலூயா. அப்போ அன்பு கூறுவேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தர்கிட்ட அன்பு கூர்ந்தா நேரத்தை மிஸ் பண்ண மாட்டோம். கர்த்தர்கிட்ட அன்பு கூர்ந்தா சபையை மிஸ் பண்ண மாட்டோம். கர்த்தர்கிட்ட அன்பு கூர்ந்தா ஆராதனை மிஸ் பண்ண மாட்டோம். கர்த்தர்கிட்ட அன்பு கூர்ந்தா அவர் ஊழியத்தை மிஸ் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றான், என் பலனாகி கர்த்தாவே மை ஸ்ட்ரெங்த், ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
நம்ம பலன் யார் தான்? ஆண்டவர் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரீர பலத்துக்காக சில பொருளை சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லாவற்றை விட அந்த வசனம் வாசிக்கிறோம், என் பலனாகி கர்த்தாவில் அன்பு கூறுவேன் கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப அன்பு கூறப்படி எப்படி இருப்பாங்கன்னா, தேவ சமத்துல காத்திருப்பார்கள், தேவனுக்கேற்ற பாத்திரமா விளங்குவாங்க, அசத்தியா இருக்க மாட்டாங்க, அசத்தியா இருக்க மாட்டாங்க, கர்த்தனாக ஓடி வந்து ஒரு நாமத்தை உயர்த்துவாங்க. அப்ப இது கர்த்தரை ஸ்தோத்திரம். 8 மணி உள்ளார அந்த கர்த்தர் மயப்படுத்தோம்னா கர்த்தர் அன்பு கூறுற மக்கள். அல்லேலூயா. சும்மா பாட்டு பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா சொல்லி. அப்ப பாட்டுல நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தை மூலமாக வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம், என் அன்பு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் பலனற்று போயிருக்கான பலப்படுத்துவீராக. தேவ சனமே, வாவிக்குரிய வாழ்க்கையிலே ஞான பிரியப்பட்ட சபைக்குள் வருகிற கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், வார்த்தை பிரியப்படுத்த வேண்டும், வசனத்தை பிரியப்படுத்த வேண்டும். வசனம் வாசிக்கிறோம், அன்பு கூறுவ ஆண்டவரே கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை சோதனை, எத்தனை பாடு வந்தாலே கர்த்தர் அன்பு குடும்பத்தான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அன்பு கூற பிள்ளைங்களா நேரங்காலம் பார்க்க மாட்டாங்க, தூரத்தை பார்க்க மாட்டாங்க, இயேசு தேடி வந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில வாழ்க்கை யாருக்கு அன்பு கூறீங்க? மனுஷங்கிட்ட அன்பு வைக்கிறீங்க, அந்த அன்பு தப்பா போயிடுது, அன்பு தப்பா மாறி போகுது. தேவனுக்கு அன்பு கூர்ந்த வாழ்க்கை என்னைக்குமே சிறப்பாக செழிப்பாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு அன்பு கூறணும். அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறோம். இயேசுவை நேசிக்கிறாரா? அவரை நேசிக்கிறாரு. அன்பு கூற கர்த்தரை ஸ்தோத்திரம். அன்பு கூர்ந்தாரா? அன்பு கூர்ந்தாரு. அல்லேலூயா. கரத்தை மேல உயர்த்து. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் புஸ்தகம் 3:16 வாசிங்க. யோவான் 3:16 எடுத்து வாசிக்கலாம். யோவான் 3:16 எடுத்து வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அல்லேலூயா. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்புக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. நம்ம தான் ஜெபிக்க மாட்டோம், தோத்திரம் பண்ண மாட்டோம், தேவனை மைப்படுத்த மாட்டோம், சோம்பலாக இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு நீளாங்கல் ஆனக்கிடவே கிடையாது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அன்பு கூர்ந்திருக்கிறாரா? அன்பு கூர்ந்தாரு. கர்த்தரை ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்டாரு, இயேசு வாதிக்கப்பட்டாரு, இயேசு சோதிக்கப்பட்டாரு, இயேசு உத்தரப்பட்டாரு, இயேசு அவமானப்பட்டாரு. அப்பேற்பட்ட கர்த்தர் இங்க வசனவாசி இவ்வளவாய் கர்த்தர் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் எத்தனையோ சாமி தெய்வனா இருக்குங்க, யாருக்கிட்ட அன்பும் கூறல, பாசம் சொல்லல. உலகத்துல பாசம் வச்ச ஒரே கடவுள் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுவோம். சத்தத்தை உற்சாகம் உயர்த்தி, 2 கரத்தை மேல உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வாரா? அல்லேலூயா சொல்லி இவ்வளவாய் கர்த்தர் அன்பு கூர்ந்தாரு. நீ ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுன்னு சொன்னா உன் லைஃப் ரொம்ப டாப்பா இருக்கும், ஊழியம் டாப்பா இருக்கும், வாழ்க்கை டாப்பா இருக்கும், உன் ஜெபம் டாப்பா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு கூர்ந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, கடைசிக்கு அந்த மக்களோட அன்பு தணிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு போனோமா, டிவியில பார்த்துக்கலாம், சர்ச்சுக்கு போனோமா, சரி அல்லேலூயா யூடியூப்ல பார்த்துக்கலாம். ஆனா அப்படி இல்லை. வசனம் வாசிக்கிறபடி கர்த்தர் அன்பு தேவ ஜனமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யாரை பிரியப்படுத்தும்? வசனம் வாசிக்கிற கர்த்தருக்கு அன்பு கூறுவேன். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் அன்பு கூர்ந்தா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா செழிப்பா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு அன்பு கூறுங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. 2ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 18:2 வாசிங்க. ஆண்டவர் கர்த்தர் என் கன்மலையும் என்னுடைய கோட்டையும் என் இரட்சகரும். கர்த்தரின் கன்மலையும், the Lord is my rock, the Lord is my rock. கர்த்தரின் கன்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கரத்தை மேல உயர்த்தி. கன்மலை யாரு? உனக்கு சோதனைகள் வரும், நெருக்கம் வரும், தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போறேன். நான் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரின் கன்மலையும், the Lord is my rock. அல்லேலூயா. கரத்தை மேல உயர்த்தி. இந்த கன்மலை யாருங்கிறது சத்தமா சொல்லுங்க. நம்ம பயந்து உட்கார்ந்துக்கிறோம், வசனம் வாசிக்கிறோம். என் கன்மலையுமாய் கர்த்தாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் கன்மலையும், my rock, என் கன்மலையும் என்னுடைய ஃபோர்ட்,
கோட்டை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலையில சொல்லுவோம். அடுத்தது என் ரட்சகரும் மை சேவியர், என்னுடைய ரட்சகர். என் தேவனும் மை லார்ட், என் ஆண்டவர். நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என்னுடைய துருகம் ஷீல்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலையில சொல்லுவோமா. அப்போ நமக்கு ஆண்டு எல்லாமே தேவன் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம சில வேளைகளில் டூ வீலர் போகும்போது ஹெல்மெட்டை பயன்படுத்துகிறோம், காரில் போனால் பெல்ட்டை பயன்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்காக ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வசனம் தாவி சொல்றான், என் கண்மலையும் என் ரட்சகரும் என் மீட்பெருமாகிய உயர்ந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எந்த ஊருக்கு போனா போங்க, நீ பிளைட்ல போங்க, காரில் போங்க, நடந்து போங்க, கப்பலில் போங்க, ஒரு பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவாரூர் வாசிங்க, என் கண்மலையும் என் ரட்சகரும் என்னுடைய ரட்சகர், மை சேவியர், என்னுடைய ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும். துருகம். அறையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. சில மக்கள் நல்ல காத்தி போகும்போது இந்த ஜோஷியம் பார்ப்பாங்க, ராவ் காலம் டைம் சரியா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வாசிக்கிறோம்? என் கண்மலையும் என் துருகம், மை லார்ட், அல்லேலூயா, மை ராக். கர்த்தர் மை சேவியர், ஆண்டவர் எல்லாமே ஆண்டவர் தான். அப்புறம் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தர் துணையா இருக்கிறாரு, துருகமா இருக்கிறாரு, அடைக்கலமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. வாசிப்போம். என் கேடகமும் என்னுடைய மை ஷீல்டு, கேடகம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அதை கோலியாத்து தாவீதும் சண்டையிடும்போது கர்த்தர் சுத்திரம். அந்த கோலியாத்துங்கிற மனுஷன் ஷீல்டு வச்சிருக்கிறான், கவசம் போட்டிருக்கிறான், எல்லா பாதுகாப்போடு இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா தாவீது எந்த பாதுகாப்பும் இல்லை. பிளைனா போல கர்த்தர் ஸ்தோத்திரம். கல்ல மட்டும் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, எங்க இருந்தாலும் பெரிய துருகம் ஆண்டவர் தான், பெரிய கேடகம் ஆண்டவர் தான், பெரிய ரட்சகம் ஆண்டவர் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கரத்தை மேல உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய அன்புக்கு ஒரு பாத்திரமா இருந்தா வாழ்க்கை என்னைக்குமே சிறப்பா இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, என் மனசுக்குள்ள என்னுடைய பிரதர் இருக்கிறாரு, என் மனசு சிஸ்டர் இருக்கிறாங்க, என் மனசுல இருக்கிற ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுல 3ஆம் வசனம் வாசிங்க. 18 வாசிங்க. 82 துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி. கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். I call you Lord. Hallelujah. Call him to me. என்னை நோக்கி கூப்பிடு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, இங்க தாவீது சொல்றான், என்னை கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடும்போது என்னை கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிற. யாருக்கு? சத்துருவுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வெறும் மந்திரம் மட்டுமல்ல, கண்ணை பார்த்தாலே மந்திரம் தான். ஹalleluya. கண்ணுக்கு பெரிய மந்திரம். எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? நல்லா சாப்பிட்டு குஸ்தியா இருப்பாங்க, ஏன்னா கண் பட்டவன் சாப்பாடு எடுக்காது, ஒல்லி ஆயிடுவாங்க. ஹalleluya. என்ன சொல்லுவாங்க? எனக்கு கண்ணு பட்டுச்சு, சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி. எந்த கண்ணு மேல பட்டாலும் ஒண்ணுமே பலிக்காது. நல்ல கண்ணு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கையை உயர்த்தி நல்லா சொல்லுவோம். அது நல்ல கண்ணு. என்ன கண்ணு அவரு? சத்தமா சொல்லுங்க. நல்ல கண்ணு கர்த்தர் சொல்லுவாங்க. கண் பட்டாலே பாவம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கண் திஷ்டி சொல்லுவாங்க. கர்த்தர் திஷ்டி, கண் திஷ்டி கர்த்தர் சொல்லுவாங்க. கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த குடிசை வீட்டுல 4 வீட்டுல என்ன பண்ண போயிட்டு இந்த இலவத்தை இப்படின்னு வருவாங்க. என்ன பண்ண சுத்தி போடுவாங்க. சுத்தி போட எங்க போடுவாங்க? கடைசி அதை எங்க தூக்கி போடுவாங்க? பட்டு வெடிக்கும். அப்பா திஷ்டி பிடிக்க பயங்கரமா இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எப்ப ரட்சிக்கப்பட்டியோ திஷ்டி மறைஞ்சு போச்சு. எப்ப ரட்சிக்கப்பட்டியோ ராவுக்காலம் மறைஞ்சு போச்சு. எப்ப ரட்சிக்கப்பட்டியோ எமகண்டம் மறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. சொல்லுவாங்க, தண்ணியில கண்டோம், அல்லேலூயா, கிணத்துல கண்ட எல்லாம் ஒரு இயேசப்ப நாமத்தில். ஆன ஒரே ஒரு காரியம், வசியா துதிக்கு பாத்திராகி உம்மை நோக்கி கூப்பிடுவேன். வசியா. அதனால் ஆண்டவருக்கு மகிமை. எல்லாவற்றுக்கும் பேச ஆண்டவர் தான், எல்லாவற்றுக்கும் முன்னோடி ஆண்டவர் தான், எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆண்டவர் தான், எல்லாவற்றுக்கும் வழிகாட்டி ஆண்டவர் தான், எல்லாவற்றுக்கும் நிம்மதி ஆண்டவர் தான். அல்லேலூயா. அப்ப என்ன வசனம்? துதிக்க பாத்திராகி உம்மை நோக்கி கூப்பிடுவோம்பா. அப்ப இரவு பகல் எந்த சமயத்திலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும் யாரை நோக்கி கூப்பிடுறோம்? இயேசு நோக்கி கூப்பிடுறோம். அல்லேலூயா. கையை உயர்த்தி. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரா? கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரு. கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் தடைகளை உடைத்து வழி திறந்து கொண்டு இருக்கிறாரு. நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார். நம்புற மாத்திரம் ஒரு கையை மேலே உயர்த்தி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. எத்தனை மரண இருள் ஏற்படுகிறது,
உயிருக்கு போராட்டம் ஏற்படுகிறது, சத்துருமான பயம் உண்டாகிறது. கர்த்தர் தலைகீழ மாற்றி வைக்கிறாரு. இது ஆண்டோட வல்லமை. நம்ம சாப்பிட எத்தனை மருந்து மாத்திரம் நமக்கு கேரண்டி இல்லை, நோ கேரண்டி. உடனடியாக சாப்பிட்றோம், உடனடியாக ஊசி போட்டுக்கிறோம், உடனே மருந்து சாப்பிட்றோம். ஆனால் அல்லேலூயா, எல்லாவற்றை விட உடைய முழங்கால் ஜெபமும் வாழ்க்கை தான் உன்னை காப்பாற்ற முடியும், உன் ஜீவனை காப்பாற்ற முடியும், உன் வாழ்க்கை கரை சேர்க்க முடியும், வாழ்க்கை கரம் பிடிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தாவி சொல்றா, கர்த்தருக்கு நான் கூப்பிட்ட பிற்பாடு சத்துருவின் விலைக்கு பாதுகாக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சாப்பிட்டு தான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாரி வாரி சாப்பிட்டா அல்லேலூயா சாப்பிடுங்க. ஆட்சியில் கர்த்தரை ஸ்தோத்திரம். அது ஆபத்தான், ஓட்டுற வண்டி ஆபத்தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில குளிக்க பாத்திரம் உள்ள போறோம், ஈற்று போட்டு என்ன பண்றோம், கையை வச்சு கரண்ட் பட்ட ஆபத்தான், எல்லாம் ஆபத்தான். கர்த்தரை எந்த இடத்துலயுமே உன்னை தூக்கி நிறுத்து, காப்பாற்று, விடுவிக்க, தப்புவிக்க ஒரே வழி இயேசு மட்டும்தான். ஆமென். கர்த்தர் கையை செய்வாரா? கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை 100 கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பைபிளை ஓரம் வைத்து 5 நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எழுந்து கரங்களை உயர்த்தி 5 நிமிடம் கர்த்தர் தாமதமாக வந்திருக்கிறோம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நாமத்தை உயர்த்து. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கு. கர்த்தரை உயர்த்தி பாடும்போது அவர் மகிமைப்படுத்துகிறார். கர்த்தரில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. I love you Jesus Christ. I love you Jesus Christ. நான் நேசிக்கிறேன். என் பொருளை நேசிக்கல, என் பிள்ளையை நேசிக்கல, எல்லாவற்றை விட நான் நேசிக்கிற ஒரு நல்ல பாத்திரம் இயேசு கிறிஸ்து. கரைப்படாத அன்பு, மாசற்ற அன்பு தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமென். அல்லேலூயா. கரத்தை மேல உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அல்லேலூயா. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி நாடுகிறப்பாய் இங்கே சொல்லுவேன். தேவனை நோக்கி அழைக்கிறப்பாய் இங்கே சொல்லுவேன்.
ஹalleluya